ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகேஷ் பாபுவோட 29 ஃபிலிமான எஸ்எஸ்எம்பி 29 அந்த படத்தோட டைட்டில் டீசர் நேற்றுக்கு வந்திருந்தது. இந்த படத்தை வந்து ராஜமௌழி தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே பாகுபலி, RRR மாதிரி பெரிய படங்களெல்லாம் டைரக்ட் பண்ணி நிறைய 1000 crore ஃபிலிம்லாம் கொடுத்தவர் தான் இவர். ஸோ இவரை பற்றி சொல்ல வேணும், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவரோட வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், கிராண்டான விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவரோட படத்தில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. இப்போ இந்த டைட்டில் டீசரில் வாரணாசின்ற டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கு வாரணாசின்னு தான் டைட்டில் வைக்கிறாங்கன்றத நிறைய நியூஸஸ்லாம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி வாரணாசின்னு தான் டைட்டில் வைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த டைட்டில் டீசர்லேயே வந்து குளோப் ட்ராட்டர், டைம் ட்ராட்டர் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, குளோப் ட்ராட்டர் அப்படின்னா அ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் டு மெனி கண்ட்ரிஸ் அண்ட் டைம் ட்ராட்டர்னா அ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் டு டைம். அண்ட் இந்த டைட்டில் டீசரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பட் இதுலேயே நிறைய டைம் பீரியட்ஸை காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் லிஸ்ட்டில் காட்டினது வந்து வாரணாசி 6th century எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இதில் வந்து ஒரு பெரிய ஃபயர்லாம் இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அடுத்து ஒரு ஆஸ்ட்ராய்டை காட்டியிருக்காங்க. 2027 CEல கரெக்டாக 2 வருஷம் தள்ளி இந்த படமும் அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ்ட்ராய்ட் சம்பாவி அப்படின்றத வந்து இந்த பீரியடில் காட்டுறாங்க. இது வந்து இதில் காட்டின செகண்ட் டைம் பீரியட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ், அந்த அண்டார்டிகாவில் இருக்க ரோஸ் ஐஸ் ஷெல்ஃபை வந்து காட்டுறாங்க. இது வந்து அண்டார்டிகாலே இருக்கிற ஒரு பெரிய ஐஸ் ஷெல்ஃப்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த இடத்த எதுக்கு காட்டுறாங்கன்றலாம் இப்போதைக்கு சரியாக தெரில. பட் ஏதோ அந்த இடத்துக்கு ரிலேட்டடாகவும் வந்து இந்த கதையில் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் வந்து அண்டார்டிகாலே இருக்கிறதுலே பெரிய ஐஸ் ஷெல்ஃபு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு போட்டு உடஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, பட் ஒரு போட் உடஞ்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஐஸ் அந்த அண்டார்டிகாக்கு இதில் பக்கத்துலேயே வந்து ஆஃப்ரிக்கா ஆம்போசலி வைல்டர்னஸ்ன்ற இடத்த காட்டுறாங்க. இது வந்து இந்த எலிஃபேண்ட்ஸுக்கெலாம் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் மாதிரி. இது கரெக்டாக கென்யா ஏரியாவில் வந்து இருக்குது. அண்ட் இதையுமே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து இதில் காட்டியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி அடுத்த விஷுவல்லே வந்து நிறைய ஹிப்போபோட்டமஸ்லாம் இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு சீட்டாவோ டைகரோ சம்திங் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் உக்ரபாட்டி கேவ் அப்படின்றதையும் வந்து இதில் காட்டியிருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தரோட தலையிலேருந்து ஏதோ ஃப்ளூயிட் வர மாதிரி கூட காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் லங்கா நகரம் 7200 BCE ட்ரேட்டா யுகா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹனுமானியும் வந்து இதில் இது காட்டியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ராமரையுமே வந்து காட்டியிருக்காங்க. இது என்ன ஏரியான்றது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த டைட்டில் டீசரில் இருக்க கமெண்ட்டை படித்தாலே புரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வாரணாசிக்கு மறுபடியும் வராங்க. வாரணாசியில் ஏதோ ஒரு பெரிய இது நடக்கிற மாதிரி இருக்குது இதில். அண்ட் ஒரு வழியாக டைட்டில் டீசரோட கடைசியில் இந்த படத்தோட ஹீரோவான மகேஷ் பாபுவை ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மாடு மேலே உட்காந்துட்டு வர மாதிரி, கையில் சூலாயுதத்தில் வச்சுட்டு, ஏற்கனவே அந்த ட்ரில்லாக இருக்கிற மாதிரி இந்த செயின்லாம் போட்டு இந்த போஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே எல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லி. பட் பரவாயில்ல, இப்போ வந்து அந்த டைட்டில் டீசர் வந்து நல்லாவே இருந்தது. இந்த படத்தை வந்து ஐமேக்ஸ்க்காக தான் ஷூட் பண்ணுறாங்க. ராஜமௌழி படம்னாலே ஐமேக்ஸில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக தான் போகுது. அண்ட் அவர் படத்தில் வந்து அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து பெரிய லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய டைம் பீரியட்ஸ் இருக்கட்டும், நிறைய இடங்களெல்லாம் வந்து இந்த இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் பட்ஜெட்டில் இந்த படத்தை ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வெறும் 68 days ஷூட் தான் இந்த படத்தை கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து 2027 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்றதை. அண்ட் உங்களுக்கு இந்த இது எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், குட் பை ஃப்ரம் RL.